ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி நல்ல காரசாரமான ரொம்ப டேஸ்ட்டான வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது நார்மலாக எப்பொழுதும் வைக்கிற புளிக்குழம்பு மாதிரி இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக ஹோட்டல்லலாம் கிடைக்கும்ல அந்த மாதிரியான ஒரு காரக்குழம்பு டேஸ்ட்டில் இருக்கும். இது ஒரு டைம் நீங்கள் வச்சு கொடுத்துட்டிங்கன்னா அடிக்கடி இந்த குழம்பு வைக்க சொல்லுவாங்க. அவ்வளோத்துக்கு சுவையாக இருக்கும். பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் சாப்பிடும்போது அவ்வளோத்துக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்போதும் போல் 2 பெஸ்ட் கமெண்ட்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கமெண்ட்டு ரேவதி அப்படின்ற சிஸ்டர் எழுதியிருக்காங்க. நம்ம கோதுமை மாவு வச்சு ஒரு போண்டா ரெசிபி அப்லோட் பண்ணியிருந்தோம்ல, அதில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஹாய் சிஸ், வீடியோ பார்த்த உடனே செஞ்சேன், டேஸ்டியாக வந்திருக்கு. தேங்க்ஸ் சிஸ்டர், இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட் ரெசிபிஸ் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச், எங்கள் அம்மா மாதிரி சொல்லித்தரீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சிஸ்டர். இந்த கமெண்ட் பார்த்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. 2வது கமெண்ட் அம்மு ஸ்வே அப்படின்ற சிஸ்டர் எழுதியிருக்காங்க. அவங்க கோதுமை மாவு வச்சு நம்ம ஒரு ஐஸ்கிரீம் ரெசிபி அப்லோட் பண்ணியிருந்தோம்ல, அதில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஹாய் சிசி, எஸ்டர்டே நான் இந்த ரெசிபியை பார்த்த உடனே சாப்பிடணும்னு தோணுச்சு. ஸோ நான் இந்த ரெசிபி ட்ரை பண்ணேன். இட் கம் வெல், சூப்பர் டேஸ்ட், தேங்க்ஸ் ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் ரெமெடி. உங்கள் வாய்ஸ் செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சிஸ்டர். பார்த்ததும் செஞ்சுட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த 2 ரெசிபியையும் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்க இந்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நம்ம இந்த குழம்புக்கு நல்ல மசாலாலாம் அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக சேர்க்க போகிறோம். அதுதான் இதோடைய ஸ்பெஷலே. இந்த குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு வெண்டைக்காயை நல்லா வதக்கிக்கிறலாம். வெண்டைக்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா சின்னதாக இது போல் நறுக்கிட்டு வதக்கிக்கோங்க. இது ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி வேறு ஒரு இடத்துல வச்சிடலாம். இப்போ பாருங்கள், வெண்டைக்காய் நல்லா வதங்கி வந்துருச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ அதே கடாயில் 1 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வறுக்க வேண்டிய பொருட்கள்லாம் வறுத்துடலாம். ஏன்னா நம்ம மசாலா ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைக்க போகிறோம்ல, அதனால தான். முடிஞ்ச அளவு இரும்பு கடாயை யூஸ் பண்ண பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. 1.5 ஸ்பூன் மல்லி விதை சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இது கூடவே 4-5 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. காரம் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கிறலாம். நான் காரம் ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கேன், அதனால் 4-5 வரமிளகாய் மட்டும் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரம் ஜாஸ்தி சாப்பிடுவீங்கன்னா ஒரு 7-8 வரமிளகாய் கூட சேர்த்துக்கிறலாம். இது கூட ஒரு கைப்பிடி அளவு பூண்டு உரித்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. இது ஓரளவுக்கு வறுபட்டதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இது போல் பெரிய பீசஸாக நறுக்கிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் ரொம்ப வதங்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. லைட்டாக வதங்கினாலே போதும். ஏன்னா நம்ம குழம்புல போட்டதுக்கப்புறம் அது வேக தான் போகுது. ஆனால் இது போல் லைட்டாக வறுத்தோன்னா சுவை கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும். அதுக்காக தான் வறுக்கிறோம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இது கூட ஒரு சின்ன சைஸ் தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் வதக்கிக்கோங்க. இது ஒரு நிமிஷத்துக்கு வதங்கினா போதும். நீங்கள் இந்த தக்காளியை வதக்காமல் அப்படியே அரைச்சி கூட சேர்க்கலாம். நான் இது கூட சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுருக்கேன். இப்போ பாருங்கள், இது நல்லா ஆறிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு நல்லா ஆற வச்சாச்சு. இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. இப்போ வேறு ஒரு கடாயில் 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், காரக்குழம்பு புளிக்குழம்பு இதுக்கெலாம் நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்து செய்கிறீங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே சமயம் இது ஹெல்த்தியாகவும் இருக்கும். எண்ணெய் சூடானதும் இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம் இதெல்லாம் போட்டு தாளிச்சுக்கோங்க. தாளிதம் நல்லா பொரிஞ்சு வரும்போது ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி இது போல் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த சமயத்தில் புளி கரைசல் சேர்த்துடலாம். நான் ஒரு சின்ன சைஸ் நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்க்குறேன். கரைச்சிட்டு நல்லா வடிகட்டி அந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கடைசியாக நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறலாம். இப்போது இந்த தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போது புளி தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதையும் சேர்த்துடலாம்.
நம்ம ஆற வச்சு அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை சேர்த்துடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிருக்கேன். இந்த அளவுக்கு நீங்களும் நைஸாக அரைச்சி சேருங்க. அப்போ தான் குழம்பு நல்லா சுவையாக வரும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி லோ ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. 5 இல்லை அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷம் ஆகும். இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா வெந்து வந்துருச்சு. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இது கூட நம்ம வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காயை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து வெண்டைக்காயை வதக்கிட்டோம். குழம்புல சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சாலே போதும். இந்த டைமில் நான் ஒரு சின்ன டிப்ஸு சொல்கிறேன் பாருங்கள். 1 ஸ்பூன் அளவு வெல்லத்தை நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நான் எப்பொழுதுமே காரக்குழம்பு இந்த மாதிரி காரசாரமான குழம்புகளுக்கு லைட்டாக 1 ஸ்பூன் வந்து வெல்லம் வந்து சேர்த்துக்கிடுவேன். அப்போது அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு இன்னும் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த வெல்லத்தையும் போட்டுட்டு நல்லா வந்து நம்ம கலந்துட்டு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கிறணும். பாருங்கள் இப்போ ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. நம்ம குழம்பு முழுமையாக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் சுட சுட சாதத்து கூட வச்சு கொஞ்சம் பொரியல் வச்சு அப்பளம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இன்றைக்கி மத்தியானமே செய்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குழம்புல நம்ம தேங்காய் எதுவும் சேர்க்கலை. அதனால் இது வந்து ஒரு 2 நாள் கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து அதுக்கப்புறம் சூடு பண்ணி சாப்பிட்டா கூட இது கெட்டு போகாது, நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காலையில் இப்போ குழம்பு வைக்கிறீங்கன்னா மதியானத்துக்கு சாப்பாடு சாப்பிட்டுட்டு சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்டுட்டு ஈவினிங் வந்து டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி, தோசை, இட்லி இது கூட நீங்கள் நல்ல காம்பினேஷனாக இதை வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இருக்க எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முடிஞ்ச அளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறுவாங்க. தேங்க்யூ. பாய்.